ஆமா, நீ இந்த நடு ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வழி தவறடியா என்ன? ஒருத்தருக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் ஒன்றும் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த நடு காட்டுக்குள்ள நீ தனியா நின்றுட்டு இருந்தா காட்டு மிருகங்க உன்னை கவ்விட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக நீ வந்து ஏன் கூட வான. அதுவும் இல்லாம மழை வர மாதிரி இருக்கு. சரி வா. சரி வா. Çelek, 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 çelek. Bakar yang bakat lokar.
ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. இங்க பாருமா, உன்னோட வீடு எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. என் கூட நீ வர்றியா? உனக்கு விளையாட நிறைய பொம்மைகள் நான் தருவேன், மிட்டாய்களும் தருவேன். உனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஜெய் மகாகாளி. இந்த எடுத்துக்க, சாப்பிடு. இந்த மிட்டாய் சாப்பிடு. இது மகாகாளியோட பிரசாதம். இந்த எடுத்துக்கோ, சாப்பிடு. பயப்படாத, எடுத்து சாப்பிடு. என்ன யோசிக்கிற? எடுத்துக்கோ, இது பிரசாதம் தான். சாப்பிடு, யோசிக்காத, சாப்பிடு. சொல்றேன்ல, இது மகாகாளியோட பிரசாதம். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஜெய் மகாகாளி. இப்ப நீ என் கூட வா. என்ன, நாம போகலாம். நமோ பிசாசினி பட் ஸ்வாகா. ஓம் சன் பிசாசினி ஸ்வாகா. நமோ பயங்கரி ஃபட் பிசாசினி சித்தாயோ ஸ்வாகா. ஓம் நமோ சர்வபூதாய நமாய ஸ்வாகா. ஜெய் மகாகாளி. 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 ஓம் நமோ பிசாசினீன் ஸ்வாகா. பிசாசு சித்தாய ஃபட் ஸ்வாகா. ஓம் பயாங் பிசாசு சித்தாய நம கிரிடி ஸ்வாகா. தேவி, உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். இதோ இந்த குழந்தைய உனக்கு பலி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன இது? இன்னைக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கே.
இன்னைக்கு மழை நிக்கிற மாதிரியே தெரியலையே. சாவித்ரி, அடியே சாவித்ரி, எங்க இருக்க? டீ கொண்டு வா எனக்கு. நான் கொஞ்சம் வெளியே போகணும். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க. உங்க பேச்ச கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. இது வீடா இல்ல டீ கடைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் பொறுங்க, டீ போட்டு தான் கொண்டு வரணும். எப்ப பாரு டீ டீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏய் உன்னதான், நீ இவனை என்ன பண்ணன்னு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல லாக்அப்ல போட்டு லாடம் கட்டிடுவேன். என்னை விட்டுருங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் அண்ணனும் டெய்லி ராத்திரியும் சரக்கு அடிப்போம், அவ்வளவுதான். அப்புறம் அந்த நதிக்கரை ஓரமா அப்படியே போயிருவோம். அட அண்ணன், இன்னைக்கு போதை எனக்கு கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சு. உங்களுக்கும் போதை ஏறின மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ஏன் இந்த பக்கம் போறீங்க? எப்பயும் அந்த பக்கம் தானே போவீங்க. ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? எனக்கு போதை ஏறிடுச்சா? ஏறினதே உனக்கு தான்டா. சிங்கம்டா சிங்கம். எவ்வளோ அடித்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பேன். உனக்கு தான் ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வழி இருக்க, அதுதான் ஷார்ட் ரூட்டு, புரியுதா? குறுக்கு வழி. 5 நிமிஷத்தில் போயிடுவேன். 5 நிமிஷத்தில் நான் போயிடுவேன். நீ போ போ. ஆனா நீங்க தினமும் இந்த பக்கம்ல போவீங்க, அப்புறம் எதுக்காக காட்டு வழியா போறீங்க? இப்போ தானடா சொன்னேன், இது ஷார்ட் கட்டு. இந்த ஷார்ட் கட்டில் போனால் சரியா 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன், புரியுதா? நீ கிளம்பு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க. சைக்கிளை கொடுத்துட்டு போ. அடா அண்ணா, இது என்னோட சைக்கிள். உங்க சைக்கிள் தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே. சரி வச்சுக்க, தாராளமாக வச்சுக்க, போ. ஆஹா, நீங்க எதுக்காக அந்த பக்கம் போறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. பொண்ணு கூட போய் ஜெல்சா பண்ண போறீங்க. ஆனா நான் ஒண்டி கேட்டதான். நான் எப்பவோ தனியா தான் இருப்பேன், தனியா தான் வாழ போறேன். தீனா, எஸ் சார். இங்க வாங்க. இந்த வரேன் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. சரிங்க சார். அப்புறம் நீங்க எல்லாம் இவனை பத்தி தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க. என்ன? இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஏதோ காட்டு மிருகம் அடிச்ச மாதிரி தோணுது சார். நல்லா ஒத்து பாருங்க சார். கழுத்து பகுதியை பாருங்களேன். அந்த அடையாளத்தை பாத்தீங்களா? கொன்னது யாரா வேணா இருக்கலாம், மிருகமோ இல்ல மனுஷனோ. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியதான் போகுது. நான் கண்டிப்பா விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவேன். கொலைகாரன் ரொம்ப கில்லாடி, யாரா வேணா இருக்கட்டும். ஆனா எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல. அட, நீ எங்கப்பா போற? அண்ணா கங்காதர் அண்ணா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் அரியண்ணனை கூட்டிட்டு வர போறேன். நீங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு போங்க. நாங்க முன்னாடி சுடுகாட்டுக்கு போய் என்ன பண்றது? அதான் காவலா உட்காரணுமா? அரியண்ணனை கூட்டிட்டு வந்து இறுதி காரியெல்லாம் பண்ணணும். இல்லனா அவரோட ஆத்மா மொத்த கிராமத்தையும் விட்டு வைக்காது. ஓஹோ, சரி கங்காதர் அண்ணா, நீங்க வெளியில போறதால வரும்போது சாராயமா வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வரேன். நீங்க போங்க, நான் அரியண்ணனை கூட்டிட்டு பின்னாடியே வரேன். சரிண்ணே, சீக்கிரம் போயிட்டு வாங்க. மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. டேய் வாங்கடா. ராமனுக்கு
அட கணபதி, வா வா. என்ன விஷயம் சொல்லுப்பா. நீங்க உடனே இப்ப சுடுகாட்டுக்கு வரணும். சீக்கிரமா வாங்க. ஏன்? ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கு இறுதி காரியம் பண்ணணும். உங்க கிராமத்தை சேர்ந்தவனா? அது ஒரு பெரிய கதை அரியண்ணா, நீங்க சீக்கிரம் வாங்க. சரி வா. இங்க பாரு சாவித்ரி, நான் வெளியே போயிட்டு வந்து அப்புறம் டீ குடிச்சுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அரியண்ணா. போ. அட, இந்த ஆள் இருக்காரு பாரு, காலையில இருந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இனிமே டீ கேப்பீங்கல்ல, எப்படி நான் போட்டு தரேன்னு பாருங்க. ஏய் போனத்தை அப்படி கொண்டு போங்கப்பா. போங்க 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 சீக்கிரம் போங்க 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 போங்கப்பா போங்கப்பா சீக்கிரம் போங்கப்பா. அங்கதான் அப்படியே அங்கேயே வைங்க. கரெக்டா வைங்கடா, பொறுமையா. அப்படிதான் பார்த்து பொறுமையா வைங்கடா. சரி சரி, அப்படியே அங்க உட்காருங்க. உட்காருங்கடா, அப்படியே உட்காருங்க. ரெஸ்ட் எடுங்கடா. எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது வரதுக்கு. கங்காதர் அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் விசேஷம்தான். சந்தோஷண்ணா, எனக்கும் ஒன்று கொடுங்களா? எப்போ பாரு ஓசியை கேட்டுக்கிட்டு. வீட்ல இருந்து வரும்போது வாய் மட்டும் தான் கொண்டு வருவியா? ஓசி கேட்கறதே வழக்கம். அட சந்தோஷண்ணா, எனக்கும் கொடுங்க. எனக்கு ஒரு பீடி கொடுங்கண்ணா. விட மாட்டியா? தரேன் இரு. இந்தாடா. சந்தோஷண்ணா. அட அரியண்ணா, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு காடு இருக்குல்ல, அதான் நம்ம முள்காடு. அங்கதான் இவர் இறந்தாரு. அவரு பானை வியாபாரம் பண்றவரு. தெரியும் தெரியும். ஆனா எப்படி செத்தா தெரியல. யாரோ அவனை கொண்டு போட்டாங்கன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா கிராமத்து ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ காட்டு மிருகம் அடிச்சிருச்சான். அவர் கழுத்துல அடையாளம் இருக்கு. காட்டு மிருகமா? ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு வேற யாருக்கோ சண்டை நடந்ததை கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்துட்டு தான் வந்தான். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த சுரேஷ் கிட்ட கூட அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். அது கூட எனக்கு தெரியும். ஏய் குர்ர, ஏண்டா கோபி? சொல்லுங்கண்ணா. அந்த தியாகம் இருக்கான்ல, அதான்டா யாக்கப் கூட சுத்திக்கிட்டு இருந்தானே, அவன் இங்க வரவே இல்லை. அட, நீங்க அந்த தியாகுவை சொன்னீங்களா? அவனை போலீஸ் பின் தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. அதான் அவன் ஓடி போயிட்டான். அவன் வந்து நேரா அவங்க மாமா வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சரியான பயந்தாங்கோலின. அவன் நம்ம சேகர் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அது ஏன் தெரியுமா? ஏன்? அவன் சுயநலத்துக்காக தான் பழகிட்டு இருந்தான். புரிஞ்சுதா? இப்போ அவன் டொக் 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 ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். என்ன வேணா இருக்கட்டும், பாவம். இப்ப செத்து போயிட்டான். இது உண்மையிலேயே ரொம்ப சோகமான செய்தி. அது சரி, இறுதி காரியம் பண்ணணும்னு சொல்றியே, பணம் கொண்டு வந்திருக்கியா? இல்ல போன தடவை சொன்ன மாதிரி கடன் சொல்ல போறியா? இல்ல ஹரியண்ணா, நாங்க எல்லாரும் சேர்ந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சின்ன வயசு இல்லையா? சரி வா. எப்பதான்டா இவங்க வருவாங்க? பசியில வயிறு அப்படியே கில்லுதுடா. ஹரிய கூப்பிட போனவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். சந்தோஷண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? சாப்பிட சமோசா வாங்கி தரீங்களா? வாயை மூடிட்டு வாடா. எங்க அப்பன் கல்யாணத்துக்கு வந்திருக்க பாரு. சமோசா கேக்குதே, வாடா. சந்தோஷண்ணா, என்னை திட்டாதீங்க, நான் உங்க கூட வரேன்.
பார்க்கறதுக்கு ஏதோ மிருகம் அடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஆ, இருந்தாலும் ரொம்ப கொடூரமா இவன் சாகடிக்கப்பட்டிருக்கான். கண்டிப்பா இவனுக்கு இறுதி காரியம் எல்லாம் ஒழுங்கா தான் செஞ்சாகணும். சரி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். அரியண்ணா எங்க போறீங்க? இந்த பணத்தை நான் எரிக்க முடியுமா என்ன? லோகேஷ் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டு வரேன். அவன் இப்போ எங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானோ. லோகேஷ், டேய் லோகேஷ், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? எந்திரி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பணம் வந்திருக்குடா, நீ வந்துதான் ஆகணும். லோகேஷ், ஏய் லோகேஷ், எந்திரி எந்திரி. அடா ஹரி அண்ணா, நீங்களா? எப்போ வந்தீங்க? வேலை எதுவும் இல்லாததுனால நல்லா அசந்து தூங்கிட்டேன். யாராவது செத்தாதானப்பா உனக்கு வேலைங்கிறது இருக்கும். எந்திரிச்சு வா, அவங்க ரொம்ப நேரமா பணத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, எந்திரிச்சு வாப்பா. சரி, அந்த பணம் எந்த கிராமத்தை சேர்ந்தது? நம்ம கிராமமா இல்ல வேற கிராமமா? அவன் எப்படி செத்தான்னு யாருக்குமே தெரியல. பக்கத்து ஊரை சேர்ந்தவன். அவன் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். சரி வா, எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அடா அரியண்ணா, இப்போ இது போலீஸ் கேஸ் ஆயிருக்குமே? ஆமா ஆமா, போலீஸ் எல்லாம் வந்துட்டு தான் போயிருக்காங்க. போலீஸ் கேஸா இருந்தானே, மிலிட்டரி கேஸா இருந்தானே, உனக்கு என்ன அதை பத்தி? உன் வேலையை நீ பார்க்க போற, என் வேலையை நான் பார்க்க போறேன். புரியுதா? நீ முதல்ல எந்திரிச்சு வா. புரிஞ்சுது. ஆமாண்ணே, நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த விஷயம், அது ஞாபகம் இருக்கு இல்லையா? இல்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அடா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லா ஞாபகம். ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. எதுக்கு அதெல்லாம்? இப்போ என் கூட வா. நீ எனக்கு அப்பவே தெரியும் நீங்க மறந்து போயிருப்பீங்கன்னு. அது என்னன்னா, எல்லாருக்கும் நான் தான் முக்தி கொடுக்குறேன். ஆனா எனக்கு யாருப்பா முக்தி கொடுக்கறது? நீங்களே சொல்லுங்க. வாழ்க்கை ஃபுல்லா நான் ஒண்டிக்கட்டையாவே வாழ வேண்டியதானா? ஐயா, நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க, சந்திக்கிறீங்க. அவங்க கிட்ட என் கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்ல? கொஞ்சம் பேசுங்களேன். அது என்னன்னா, அப்பதான் நான் என் வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு அர்த்தம் எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? எங்க பாருங்கப்பா, பணத்துக்கு நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் இறுதி காரிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, இந்த கோபி சந்தோஷம் எங்க போனாங்க? சாப்பிட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட போயிருக்கானுங்களா? இங்க என்ன திருவிழாவா நடக்குது? விறகுலாம் வந்துருச்சான்னு போய் பாருங்கண்ணா. எல்லா வேலையும் இங்க நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி வாங்க போய் பாப்போம். என் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். போலாம் வா. வரேன். இங்க பாரு, நம்ம புதன்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. எங்கேயும் போயிடாது. எதுக்கு? பொண்ணு பார்க்க தான். பொண்ணு பார்க்கவா? ஆமா. சரி.
லோகேஷ், சீக்கிரம் முடி. அட ஹரியானா குடிங்க. ம். இந்த மாதிரி நான் தனியா வாழறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என் அப்பா வர பொணங்க எல்லாத்தையும் எரிச்சே இறந்து போயிட்டாரு. அப்புறம் என் அம்மா சின்ன வயசுல என்னை தனியா விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க. ஏன் உனக்கு இந்த மாதிரி பணத்தை எரிக்கிறது சுத்தமா பிடிக்கலையா? யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும் நீங்களே சொல்லுங்க. யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். நான் அப்படியே நொறுங்கி போயிருக்கேன். யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த புதன்கிழமை நம்ம அங்க போறோம்ல பொண்ணு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா போறோம். ஆனா இதுக்கப்புறம் நீ வர்ற பொணங்க எல்லாத்தையும் எரிப்பியோ எரிக்க மாட்டியோன்னு சந்தேகம் வருது. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உனங்க எல்லாத்தையும் எரிப்பியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு. எனக்கு பதில் சொல்லு லோகேஷ். லோகேஷ் அண்ணா, சொல்லு. எங்க இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க? உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு. நான் தனியா இருக்கேன். அதனால ஹரியண்ணா கூட சேர்ந்து நான் ஒரு கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த கடவுள் அருள் இருந்தா எனக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அது போதும். இது உண்மையாவே சந்தோஷமான செய்தி தான். அதுவும் இல்லாம நீங்களும் இப்ப கல்யாண மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. எனக்கும் தோணுச்சு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும்னு. ஆனா என்ன பண்றது, இந்த குடிப்பழக்கம் தான் என்னை விட்டு போக மாட்டேங்குது. சரியா சொன்ன. இந்த குடிக்கிறது நிப்பாட்டு, இல்லனா நீ செத்தே போயிடுவ ஒரு நாள். நீ சொல்றது கூட ரொம்ப சரிதான். நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சீக்கிரமா. அது போதும். இங்க பாரு, இந்த போதை இருக்கே இது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. அது அதிகமாச்சுன்னு வையு, அது உன்னை சாவடிச்சிரும். ஆனா நீங்க சொன்னது 100ல ஒரு வார்த்தைண்ணே. நீங்க சொன்னதுல தப்பே இல்லைண்ணா. போதை எப்பவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஓவரா ஏறிச்சுன்னா அப்புறம் அது நம்மளையே முழுங்கிடும். அப்ப சரி, என்னோட வேலையை நான் பாக்குறேன். எனக்காக ஹரி என்ன காத்துக்கிட்டு இருப்பாரு. சரியா? சரி போங்கண்ணே, உங்களுக்கு லேட் ஆகுது போல இருக்கு. அப்புறம் அண்ணா, நீங்க போற இடம் ரொம்ப தூரமா இருக்கும்ல, அப்புறம் எப்படி போறீங்க? அதுவா, பஸ்ல தான். அட என்னண்ணே, நீங்களே பொண்ணு பார்க்க போறீங்க, நல்லா கெத்தா போங்கண்ணே. நீங்க போற ஸ்டைல பார்த்து பொண்ணு விட மயங்கணும். அந்த தகுதி உங்களுக்கு இல்லையா என்ன? அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? இதை பிடிங்கண்ணே, என் பைக் எடுத்துட்டு சந்தோஷமா போங்க. என்னோட பைக்கு உங்களோட பைக் எல்லாம் ஒண்ணுதானே? அதெல்லாம் வேணாம்ப்பா. நாங்க பஸ்ல போய் நாங்க பொண்ணு பாத்துக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை, நீ வச்சுக்கோ. அண்ணா அப்படி இல்லண்ணே, என்னோட மோட்டார் சைக்கிள் உங்களோடது மாதிரி தானே, எடுத்துட்டு போங்க. அட பைக்ல போறத விட்டுட்டு போயிட்டு வாங்கண்ணே. சரி, அப்போ ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. ஏய் குடுற. பரதேசி பொண்ணு பார்க்க போறான பெரிய இவன். அட நீ வந்துட்டியா?
சரி, நல்ல விஷயத்தை எப்போதும் பொதுவா தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்துக்குன்னு கூப்பிட்டா நீ எப்பவுமே லேட்டா தான் வருவ. ஆனா இன்னைக்கு கரெக்டா வந்திருக்க. சரி, ஒரு பீடி கொடு. நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன. 5 நிமிஷம் கிளம்பி போயிடலாம். 5 நிமிஷமா? நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சீக்கிரமா போனா சீக்கிரமா வந்துடலாம். என்ன நீங்க? வாங்க வாங்க வாங்க. டே லோகேஷ், நீ ரொம்ப பெரிய ஆளா ஆயிட்டடா. பொண்ணை பாக்குறதுக்கு நீ ரொம்ப ஆவலா இருக்க போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே. நம்ம சீக்கிரமா போனா சீக்கிரமா வீடு திரும்பிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வேலை கிடக்குதுல்ல. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட எடுபடி அந்த சேகர் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீ உன் கல்யாணத்துல மட்டும் கவனம் செலுத்து. பொண்ணு பார்க்க அழகா இருப்பா. கண்டிப்பா அவளை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடும். நிச்சயமா உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாக போகுது. சரி சரி சரி, வாங்க சீக்கிரம் பீடி பிடிங்க. நம்ம ரொம்ப ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வாங்க. திரும்ப வீட்டுக்கும் வரணும்ல. உட்காருங்க. சீக்கிரமா போறோம். பொண்ணை பார்த்துட்டு உடனே ஊருக்கு திரும்புறோம். சரியா? ம். சரிம்மா, நீ உள்ள போமா. லோகேஷ், எந்த உலகத்துல இருக்க? அப்புறம் இங்க பாருங்க பரமேஸ்வரன் ஐயா, இவன் தான் லோகேஷ் மாப்பிள்ள. உங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கா? ரொம்ப நேர்மையான அப்புறம் நியாயமான பையன். சின்ன வயசுல இருந்தே இவனை எனக்கு தெரியும். உங்க பொண்ணு இவன் கூட சந்தோஷமா வாழ்வா. அதெல்லாம் சரியாரி. அண்ணா, ஆமா, பையன் என்ன வேலை செய்யறான் அத பத்தி சொல்லுங்க. அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இவனோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு. நான் தான் இவனை வளர்த்து எடுத்தது எல்லாமே. அப்புறம் இவனுக்கு அம்மா அம்மா இல்லையா? அம்மா அது இருக்காங்க. அம்மா இல்ல. சின்ன வயசுல என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரியண்ணன் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினாரு. இங்க பாருங்க பரமேஸ்வரையா, நானும் உங்களை மாதிரி ஒரு வெட்டியான். சுடுகாட்டுல தான் நானும் வேலை பார்க்கறேன். நான் என் பொண்ணை வளர்த்து பெரியாள் ஆக்குறதுல எந்த குறையுமே வைக்கல. நான் அவளை படிக்க வச்சேன், பெரியாள் ஆக்கினேன். நான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன். உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்காகவா? ஆனா இங்க பாருங்க, இந்த சம்பந்தத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா லோகேஷ் மாதிரியான ரொம்பவே நேர்மையான நியாயமான பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். பணம், படிப்பு, ஜாதி, மதம், இதுவா வாழ்க்கை? மனிதாபிமானத்துக்கு அர்த்தமே இல்லையா என்ன? நீங்க சொன்னதுல தப்பு இல்ல. நீங்க உங்களுடைய பொண்ணை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. உங்க பொண்ணுக்கு நிச்சயமா நான் தகுதியானவன் இல்ல. நான் ஒரு வெட்டியா. இந்த சம்பந்தம் ஒத்து வராதுதான். நடக்க வாய்ப்பே இல்லை. நாங்க வரோம். அட, என்ன ஆச்சு லோகேஷ்? ஏன் வண்டியை நிறுத்திட்ட? ரொம்ப நேர்மையா இருந்தா இதுதான் பிரச்சனை. உன்ன மாதிரி உண்மையை மட்டும் பேசினா கல்யாணமே நடக்காது. கல்யாணத்துக்காக 1-2 போய் சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது, வா சாப்பிட போலாம். அங்க இருந்த இனிப்பை கூட நீ சாப்பிட விடல. அங்க தட்டுல எவ்வளவு வச்சிருந்தாங்க தெரியுமா? ஒண்ணு கூட நான் சாப்பிடவே இல்லை. இங்க பாரு லோகேஷ், வாப்பா போலாம். அட வா. ஏய்
ஏ லோகேஷ், என்ன சரக்கு வேணும்? இருக்கிறதுல ஏதோ ஒன்று கொண்டு வாங்க. இந்தாங்க சார். சைடிஷ் என்ன வேணும்? சிக்கன் கொண்டு வாங்க. சரி, ஒரு சிக்கன் 65. இந்தாங்க சார் சிக்கன். கிளாஸ் இங்கே வைக்கிறேன். வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார். அட இந்த இடத்துக்கு எதுக்காப்பா வந்த? நாம இந்த ஊருக்கு குடிக்கவா வந்தோம்? உனக்கு பொண்ணு பார்க்க தானே வந்தோம். தேவையில்லாம இப்ப எது குடிக்க உட்காந்த? உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. ராம் 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 ராம். அட கடவுளே, இந்த பையனை நீ தான் காப்பாத்தணும். நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன பத்தி, எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏன் அந்த பரமேஷ் ஐயா கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல? ஒருவேளை அந்த பரமேஸ்வருக்கு அவருடைய பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னா அதுல எந்த தப்புமே கிடையாது. நியாயமா நீங்க ஆரம்பத்துல எல்லாத்தையும் சொல்லிருக்கணும், முதலே சொல்லிருக்கணும். அந்த பரமேஸ்வர் என்கிட்ட வந்து கேக்குறப்ப தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்கன்னு தான் சொன்னாரே தவிர, இந்த மாதிரி திடீர்னு அவரு டிராமா பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? லோகேஷ், நீ கவலைப்படாத. நான் கூடிய சீக்கிரத்திலே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது பாருங்க, எனக்கு இனிமே நீங்க பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி அலைய வேண்டாம். நான் இப்ப தனியா தான் இருக்கேன், தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். புரியுதுங்களா? கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல நீ என்கிட்ட கோவப்படுறத விடு லோகேஷ். வா வீட்டுக்கு போலாம், வா. நீ இங்க உட்காந்து குடிக்கிறதுனால எதுவும் மாறிட போறதில்ல. ஏய், என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வா வீட்டுக்கு போலாம். இங்க உட்காந்து குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்ல நான் தனியா கிளம்பி போகட்டுமா? நீங்க போங்க. சரி, உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. நான் கிளம்புறேன்.
லோகேஷ், அடா ஹரி என்ன? நீ வந்துட்டியா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். தப்பு என்னோடதான்ப்பா. நான் முதல்லயே அந்த பரமேஸ்வரங்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். விடுங்கண்ணே, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு, விடுங்க. இங்க பாரு லோகேஷ், அப்படி எல்லாத்தையும் விட்டுற முடியாதுப்பா. கண்டிப்பா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அது போகட்டும், நீ வீட்ல யாரை கூட்டு வந்து வச்சிருக்க? யார? நான் யாரை வச்சுக்கலையே. நான் யாரையும் கூட்டிட்டு வரல. நீ என்கிட்ட மறைக்காத என்ன? இங்க இருக்கிற கிராமத்துக்காரங்களை நீ சாதாரணமா நினைச்சிடாத என்ன? ஆ, அது என்னன்னா, யார் நீ? எதுக்காக இப்ப நீ என்னை எழுத்த? இங்க பாரு, நான் உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். முதல்ல இங்கிருந்து போயிடு. நீ போய் என்னோட மாமா கிட்ட சொல்லு, நான் செத்தாலும் சாவேனே தவிர அவர் சொல்றவனை கட்டிக்க மாட்டேன். அட எந்த மாமா? எனக்கு உன் மாமாலாம் யாருன்னே தெரியாது. அப்புறம் நான் ஒன்றும் உன்னை வலுக்கட்டாயமாலாம் கூட்டிட்டு போக வரல. அது வந்து நீ அங்க அதனால்தான். இங்க பாரு, எனக்கு வாழ விருப்பமே இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுரு. எனக்கு வாழ விருப்பம் இல்ல. அட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குள்ள நரிங்க, மோசமான ஆளுங்க. என் உடம்ப சாப்பிட இங்க துடியா துடிச்சிட்டு இருக்கானுங்க. உண்மையை சொல்லணும்னா என் மாமாவே என்னை விட்டு வைக்கல. பொறுமையாரு பொறுமையாரு. இங்க பாரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன அமைதியாரு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. இங்க வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. இங்க உட்காரு. எப்படி அவசரப்படாத, உட்காரு. பொறுமையாரு. இங்க பாரு, சாகிறதுனால எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்ல. நீ சாகிறதுனால யாருக்கும் எதுவுமே ஆக போறதில்ல. இதுதான் இந்த உலகத்தோடைய வழக்கமே. இதுக்கு பதிலா முதல்ல கொஞ்சம் நீ அமைதியாரு, நிதானமா யோசி. அப்புறம் உன்னுடைய வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரம். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னை வளர்த்ததெல்லாம் எங்க மாமா தான். என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஒரு நாள் என்னோட மாமா கல்யாணங்கிற பேர்ல என்னை விற்க போறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? எங்க போற? என்ன பண்ண போற? அத பத்தி உனக்கு என்ன? நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ. என்னை ஏன் இஷ்டத்துக்கு விட்டுடு. இங்க பாரு, என்னோட கதை கூட கிட்டத்தட்ட உன் கதை மாதிரி தான். நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது, தெரியுமா? ஒரு கவலையும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒன்றும் மோசமான ஆள்லாம் இல்லை. உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீ என் வீட்டில் கூட வந்து தங்கலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த இடம் ராத்திரியில ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கும். பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். ஆனா உன்னை பார்க்கும்போது மோசமான ஆள் மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. அது போகட்டும், நீ இந்த கிராமத்தை சேர்ந்தவனா? இல்ல, என்னுடைய கிராமம் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. நான் வேலை விஷயமா என்னோட கிராமத்தை விட்டுட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஓ, அப்போ நாம போவோமா? வா போலாம். இப்படி இந்த பக்கம் வா.
வா. இதுதான் நான் வாழற குடிசை மாளிகை. வா உள்ள வா. நீ இங்க எந்த பயம் இல்லாம இருக்கலாம். ஆ, ஆ, அப்புறம் அங்க பக்கெட்ல தண்ணி இருக்கு. நீ கை கால் கழுவிட்டு இரு, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரியா? சோனியா, இங்க பாரு. உனக்காக நான் சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன். நீ இத சாப்பிடு. நீ உள்ள படுத்து தூங்கு, நான் வெளியில படுத்துக்கிறேன். சரியா? நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. ஆனா ஜனங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த மாதிரி இருக்கிறது ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஹரியண்ணா? அவளை துரத்திடுவா? நான் எப்பப்பா அந்த மாதிரி சொன்னேன்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? உங்க கல்யாணம் தான். என்ன கல்யாணமா? ஆமா, நீ என்ன யோசிக்கிற? நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்பவே அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நான் எப்பவும் என்ன யோசிப்பேன்னு தெரியுமா? இந்த ஊர்க்காரங்களுக்கு இறுதி காரியம் பண்ணி பண்ணி எனக்கு யாராவது இறுதி காரியம் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஏன் நீங்க இப்படி அவசகுணமா பேசுறீங்க? உண்மையை சொல்லணும்னா நானும் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா புருஷங்கிற உருவத்துல எனக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு. நிஜமாவா? ம். வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி தான் நீ என் கூடவே இருக்கணும். அப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னா? நான் இப்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களை விட்டுட்டு எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டல்ல? சத்தியமா போக மாட்டேன்.
அங்க இருக்கிறது யாரு? யார் நீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. காப்பாத்து. ஐயோ அம்மா. அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. அட விடுங்க. மாட்டேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். வெட்டியான் வீட்டுக்கு பொதுவா யாரும் வர மாட்டாங்க. யாரோட பணத்தையாவது எரிக்கணும்னா மட்டும்தான் என்ன பார்க்க வருவாங்க. புரிஞ்சுதா? நல்லா புரியுது. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா? அப்புறம் இந்த அன்பெல்லாம் நைட்டு வந்து காட்டுங்க, சரியா? சரி, அது இருக்கட்டும். நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல? அது சரி, நீ என் மேல உயிரா இல்லையா என்ன? சொல்லு சொல்லு. ஆமா, உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். என்னோட இதய துடிப்பே நீங்க தான். நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? லோகேஷ், ஏய் லோகேஷ். ஹரியண்ணா வந்துட்டாரு, நீங்க முதல்ல போங்க. வாங்கண்ணே. என்னாச்சு? நான் சுடுகாட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஏதாவது பணம் வந்திருக்கா என்ன? ஒரு பணம் வந்திருக்கு. வா, நான் எல்லாம் சொல்றேன். ஏன், என்னாச்சு? முதல்ல சுடுகாட்டுக்கு வா, அங்க வந்தா உனக்கே புரியும். சரி, இதோ வரேன். போலாம். சீக்கிரம் வா. செல்லம், நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் சேகர், சொல்லுங்கண்ணே. பணத்தை ஒழுங்கா ஏறினா ஏதாவதுன்னா கூப்பிடு, நான் அங்கதான் இருப்பேன். சரிண்ணே. புரிஞ்சுதா? போலாம். இந்த பணத்தை பார்த்தல, அதை ஏதோ ஒரு மிருகம் தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஆனா போலீஸ் இதை மனுஷன் பண்ண வேலைன்னு சந்தேகப்படுறாங்க. மிருகம் கிடையாதான். விசாரணைய இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா கொலை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணி போட்டிருக்காங்க.
அதுவும் இல்லாம அவனுக்கு இருந்த அடையாளம் இவனுக்கும் கழுத்துல இருக்கே. அது சரி, இன்னுமா உனக்கு புரியல? இது இது மிருகத்தோட வேலையெல்லாம் இல்லை. முதல்ல பக்கத்து ஊர்ல நடந்தது, இப்போ நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம ஊர்ல யார் செய்யறது? அதுவும் இல்லாம இதெல்லாம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இதெல்லாம் பண்றது மனுஷனா இல்லைன்னா வேற ஏதாவது இருக்குமா? ஒருவேளை மனுஷனா இருந்தா கழுத்து பகுதியில இந்த மாதிரி அடையாளமா இருக்கும். ஆனா அண்ணன், ஒருவேளை இது மிருகத்தோட வேலையா இருந்தா அப்போ செத்தவனுடைய நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இது இந்த பேய் பூதம் இல்லைன்னா ரத்த காட்டேரியோட வேலையா இருக்கும். அட என்ன பேசுறீங்க நீங்க இப்ப? நான் ராத்திரி பகலா பணத்தோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையில இந்த பேய் பூதங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அப்படியே பேய் பூதம்லாம் இருக்கிறதா இருந்தா அது எனக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அட இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம 2 பேருக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. இது எல்லாத்துக்குமே பதில் ஒருத்தரால தான் கொடுக்க முடியும். யாரு? நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? அவர் ஒரு சாமியார். நாம அவரை பார்க்க தான் நாளைக்கு போறோம். என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? அது என்னன்னா, இன்னைக்கு சுடுகாட்டுக்கு ஒரு பணம் வந்துச்சு. அது ரொம்ப வினோதமா இருந்தது. அது போகட்டும் செல்லம். இந்த பேய் பூதம் பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அதை பத்தினா உனக்கு நம்பிக்கை இருக்கா? அட, நீங்க எதுக்காக இப்ப இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை இருந்தாலே இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அதோட இடத்துல இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கல. இங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி விஷயத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப தப்பு. இப்பதான் நீ சரியா சொன்ன. நானும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். என் கூட தான் என் செல்லம் நீ இருக்கியா, அப்புறம் என்ன? சரி, அது இருக்கட்டும். நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீங்க பணம் காசு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்புறம் நீங்க அரசாங்க வேலைக்கு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அரசாங்க வேலையா? இங்க பாருமா, நான் எழுத படிக்க தெரியாத வெட்டியா, எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? முயற்சி பண்ணி பாருங்களேன். சரி, இங்க பாருங்க. இப்போதைக்கு நாம 2 பேர் இருக்கோம். நாளைக்கு 2 பேர்ல இருந்து 3 பேரானா என்ன பண்ணுவீங்க? சரி செல்லம், நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நாம 2 பேருங்கிறது 3 ஆச்சுன்னா நீ என்ன சொல்ற? என்னாச்சு செல்லம்? சொல்லு சொல்லு செல்லம். ஒன்றும் இல்லைங்க. செல்லம், செல்லம், செல்லம்.
அட இந்த நடு ராத்திரியில நீ எங்க போன? அதுவா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை திருடனா இருக்குமோன்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த பக்கம் போனேன். இந்த நடு ராத்திரியில யாராவது இப்படி போவாங்களா? கிராமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல, என்ன எழுப்பிருக்கலாம்ல, நான் கூட வந்திருப்பேன்ல. வா. அட என்னங்க நீங்க, இதுக்கு போய் யாராவது இந்த அளவுக்கு கோவப்படுவாங்களா? இங்க பாருங்க, நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல, அதனால எனக்கு எப்பவும் எந்த ஆபத்தும் வராது. இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீ அந்த பக்கம்லாம் போகவே கூடாதுன்னு. சரி, போக மாட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப தூக்கம் வருது, போலாமா? வா. ம். செல்லம், அம்மா என்ன சமைக்கிற? பயங்கரமா நாத்தடிக்குது. நான் எங்க காய்கறியில சமைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி நாத்தம்லாம் எதுவும் வரலையே. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். லொகேஷனா? நோ லொகேஷனா? அடா நீயா? என்ன விஷயம்? நன்கொடனே, நன்கொடை கொடுக்கணும்ல. கோவிலுக்கு தான் நன்கொடை கொடுத்துட்டேனே. டவுன்ல இருந்து ஒருத்தி டான்ஸ் ஆடுறதுக்கு வரா, அவ பேர் கூட மின்னல். நம்ம கிராமத்துல அந்த மின்னல் எப்படி தாக்க போகுதுன்னு பாருங்க. அது சரி. சரி, எவ்வளவு நன்கொடை கொடுக்கணும்? அண்ணா, மின்னல் வேற சூப்பரா ஆடுவா, சாதாரண ஆட்டக்காரி கிடையாது. டவுன்ல இருந்து ஆர்கெஸ்ட்ரா வேற வர வைக்கணும், செம செலவு இருக்குண்ணே. அண்ணன் பேர்ல ஒரு 100 ரூபாய் போட்டு சீட்டை கொடு. அடா இங்க பாருப்பா, 100 ரூபாலாம் அதிகமா தெரியலையே உனக்கு? இங்க பாருங்க, ஏற்கனவே கிராமத்துல பிரச்சனைன்னு பூஜை அது இது நிறைய பண்ணியாச்சு. அதனால இந்த முறையாவது ஆட்டம் பாட்டம் இருந்தா தானே நல்லா இருக்கும். சரி இந்தா. அண்ணே, சாப்பாடு சரக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. அண்ணி வணக்கம் அண்ணி. மறக்காம அண்ணியும் கூட்டிட்டு வந்துருங்க, புரியுதா? சரி, போயிட்டு வரேண்ணே. ராம் ராம். ராம் ராம். வரேன் அண்ணி, வாங்கடா. ஜெய் சிவசம்போ. சொல் மகனே, என்ன விஷயமா வந்த? சாமி, ஒரு பிரச்சனை, அதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும். என்ன பிரச்சனைன்னு தெளிவா விளக்கமா சொல்லு. நான் கண்டிப்பா உனக்கான தீர்வு சொல்றேன். சொல்லுடா. கண்டிப்பா நம்ம ஊருக்கு மின்னல் வருவாள்ல? வருவாடா. சரக்கு தீந்து போச்சுடா. இந்தா என்னோடது இருக்கே, எடுத்து குடி. ரொம்ப ரொம்ப நன்றி.
சரிடா கிளம்பலாம். ஹரியண்ணா, இவ்வளோ அவசரமா எங்க போய்கிட்டு இருக்கீங்க? வந்து எங்களோட ஒரு கை போடுறது. அட உங்களை மாதிரி நான் வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கவன் கிடையாது என்ன. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிராமத்தோட நல்லதுக்காக நாங்க பூஜை ஹோமம் அது இது நடத்திக்கிட்டு இருக்கோம். அது போக இன்னைக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். எவ்வளவு செஞ்சாலும் நாங்க செய்யறதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியல போல இருக்கு. அட உங்களை பொறுத்த வரைக்கும் பூஜைங்கிறது சரக்கு அப்புறம் ஆடுற பொண்ணு தானே. எங்க காலத்தோட பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு தெரியுமா. நாங்கெல்லாம் சரக்க தொட்டது கூட கிடையாது. அட என்னண்ணா, நாங்களும் அப்படிதான். கையில தொடாம அத கிளாஸ்ல ஊத்தி தான் குடிக்கிறோம். ஆனா நீங்க பாட்டிலோட குடிச்சிருப்பீங்களே, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? இதுக்காக தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாம நான் போனேன். நீங்க எப்ப பேசினாலும் இந்த மாதிரி தான் கண்டதை பேசி உளறிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க ஹரியண்ணா? பொறுமையா கேளுங்க. லோகேஷன் பொண்டாட்டி மாதிரியே எனக்கும் ஒரு அழகான பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம்ல ஹரியண்ணா. அட நான் ஒண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அவன் தன்னோட மனைவிய அவனே தான் சுயமா தேடிக்கிட்டான். புரியலையே. புரியலையா? நீயும் உனக்கு பொண்டாட்டி வேணும்னா போய் தேடிக்க. நான் கண்டிப்பா தேடி கல்யாணம் பண்ணிக்க தானே போறேன். என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எதை சொல்லிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ கம்முனு கொடி. அப்புறம் அந்த பணம் பணத்தை நான் அப்பவே எண்ணிட்டேன், நீ பேசாம கூடி. நமக்கு நிறைய வேலை இருக்கு, வா போலாம். நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க. அட ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? அட செல்லம், நீ எப்படி இங்க? என்னாச்சு? எதுக்கு என் பின்னாடி ஓடி வந்த? நீங்க பாட்டுக்கு வேகமா வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும், அதான் பின்னாடியே ஓடி வந்தேன். என்ன இது? நீங்களே திறந்து பாருங்க. என்ன இருக்கும்? பாயசமா? நீ வந்து எனக்காக பாயசம் பண்ணிருக்கியா? இதை எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா என்ன? நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருப்பேன்ல. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு பாயாசம் பண்ணி கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கொண்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா, நிச்சயமா சாப்பிடுவேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரி, நீ கிளம்பு. ஒரு நிமிஷம், இதையும் வாங்கிக்கோங்க. ம். வணக்கம் அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. உங்களை மாதிரி ரொம்ப அழகா லட்சணமா அன்பு கொடுக்குற ஒரு பொண்ணு எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பதான் என்னோட வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கும். அது என்னன்னா, சில ஆம்பளைங்களுக்கு அவங்களோட தலையெழுத்த அவங்களே தான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. லோகேஷ் அண்ணா மாதிரி எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இப்படிலாம் அடிக்காதுல்ல, சரிதானே?
சரக்கு தீந்து போச்சு. ஆனா உன்னை பார்த்தது இப்ப போதை தலைக்கேறிச்சு. இங்க நீ தனியா இருக்க, சரக்கு பாட்டில் மாதிரியே கிக் ஏத்துறிய நீ. அப்படியே பாட்டில சரக்கு குடிக்கிற மாதிரியே தோணுது. அப்போ குடி. அப்ப ஏன் கூடவா? உண்மையிலேயே நீ தேவதை. நீங்க இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓ, ஆனா சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணாத என்ன? லேட் பண்றது எனக்கு பிடிக்காது. ஓ, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. அந்த புறம்போக்கு யாருன்னு தெரியல. சட்டத்தை ஏமாத்தி இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார், கொலையாளி ரொம்ப கில்லாடின்னு நினைக்கிறேன். அவனை பிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆனா ஒன்னே ஒன்று சார், ஒரு கேஸை கூட சால்வ் பண்ணலன்னா உங்களோட சேர்ந்து வேலை செஞ்ச என்னையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நான் என்ன சொன்னனோ அதை செய். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு. சரிங்க சார். ஹலோ, நான் ஏசிபி பேசுறேன். அங்க என்னதான் நடக்குது யாதவ்? அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. சார், அது பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. உனக்கு ஒரு வாரம் டைம். அதுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்கல, அதுக்கப்புறம் ஓ மேலே என்கொயரி பண்ண வேண்டியது. சரிங்க சார், சரி, நான் கண்டுபிடிச்சிடறேன் சார். நிறுத்தியா? ஐ வாண்ட் ரிசல்ட் இன் வித்தின் 72 hours. வேலை போகாம இருக்கணும்னா ரிப்போர்ட்டை சீக்கிரம் கொடு. கூடிய சீக்கிரத்துல நீ அந்த கொலைகாரனை பிடிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க சார், நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன் சார். ஆமா சார், எனக்கு இங்க டென்ஷனா இருக்கு. இவன் எனக்கு வேலை மேல வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். தீனா. எஸ் சார். பாடியை ஃபாரன்சிக் அனுப்பு. ஓகே சார். இங்க பாரு லோகேஷ், இப்ப இன்னொருத்தன் இறந்திருக்கான். சார், இன்ஸ்பெக்டர் சார், அது யார் சார்? அது இந்த விகாஸோடைய பாடி உனக்கு தெரியுமா? ஏன்னா நாங்க தான் இதுக்கு இறுதி காரியம் எல்லாம் பண்ணி ஆகணும். யார் நீ? இவனை தெரியுமா உனக்கு? சொல்லு. நீ ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும். இவன் எங்க ஊர் வெட்டியான், அதனாலதான் சார் அவன் உங்ககிட்ட அப்படி கேட்டான். சரி சரி, ஓகே. இவனுக்கு அறிவுரை சொல்லுங்க. இது போலீஸ் கேஸ். இவன் ஓவரா பேசினா ஜெயில அடிச்சிருவேன் இவனை. அவசரப்பட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். நான் கூட்டு போறேன் சார். வாப்பா. தீனா. சார், இவங்க 2 பேரும் மேலே ஒரு கண்ணு வை. ஆமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போலீஸ் உன்னை தூக்கி ஜெயில போட்டிருந்தா என்ன ஆகுறது? அட, நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். யதார்த்தமா கேட்டானா? அது என்னன்னா, செத்தது அவன்தாங்கிறது என்னால இப்ப கூட நம்ப முடியல தெரியுமா? ஆனா அங்க எந்த ஒரு தடயமும் கிடைக்கலையே. அவங்களுக்கு எதாவது கிடைச்சதா என்ன? மனுஷன் கொண்டு இருந்தான்னா ஏதாவது தடயம் இருக்கும். அது சரி, மறுபடியும் நீங்க பழைய கதையை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? உட்காரு. அட உட்கார்ற. நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல. இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்.
உன்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். முக்கியமான விஷயமா? என்ன சொல்லுங்க. உன் மனைவி பத்தி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். என் மனைவியை பத்தியா? ஆனா நான் தான் என் மனைவியை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஆனா எதுக்காக இப்போ திடீர்னு நீங்க என்னுடைய பொண்டாட்டி பத்தி எல்லாம் கேக்குறீங்க? லோகேஷ், நீ இன்னும் அப்பாவியா இருக்க. நீ அவளை முதல்ல பார்த்தது காஞ்சிபுரம் பக்கத்துல தானே? அவளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அவ எந்த கிராமத்தை சேர்ந்தவன் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? அவ என்கிட்ட அவளுடைய கிராமத்தை பத்தி சொல்லவே இல்லையே. அவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவளுடைய கிராமம் ரொம்ப தூரத்துல இருக்கான். அப்புறம் அவளுடைய மாமா அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாராம். அதனாலதான் அவ... மாமாவா? சரி, அவளோட மாமா பேர் என்ன? அவளோட மாமா உயிரோட இருக்காரா இல்லையா? இங்க பாருங்க ஹரி அண்ணா, இப்ப எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. கொலை நடந்த இடம் பக்கத்து ஊரு, அதாவது அது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. அப்புறம் உன் கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி நம்ம கிராமத்துல 2வது கொலை நடந்துச்சு. இப்போ இது 3வது கொலை. இன்னுமா உனக்கு புரியல? ஐயோ ஹரி அண்ணா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த கொலையெல்லாம் பண்ணது என் பொண்டாட்டின்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருங்க அண்ணன், நீங்க சொன்னதுனால உயிர் பழைச்சிங்க. உங்க இடத்துல இருந்து வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிருப்பேன். புரிஞ்சுதா? சரி, உன் மனைவி மேல உனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அப்புறம் உண்மையை ஏத்துக்கிறதுக்கு நீ எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படணும்? ஹரியண்ணா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதனால இப்ப உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீங்க 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 இப்ப எந்த உண்மையை பத்தி பேசுறீங்க சொல்லுங்க. இங்க பாரு லோகேஷ், உனக்கு தான் இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்கு. உன் மனைவி மேல பைத்தியமா இருக்க. நீ என் கூட வா, நம்ம போய் சாமியார பாப்போம். நீ உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ அவரை வந்து நேர்ல பார்த்தன்னா உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்குவ. என்ன வளர்றீங்க ஹரியண்ணா? நீங்க சொல்ற இந்த அகோரி சாமி யாரு? நான் எதுக்கு அவர்கிட்ட வரணும்? ஏன் வரணும்? நீ நினைக்கிற மாதிரி உன் மனைவி ஒண்ணு பொண்ணு இல்ல, பிசாசு. இந்த எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா உன் மனைவிக்கு சம்பந்தம் இருக்கு. அண்ணா, முதல்ல நீங்க இங்கிருந்து போங்கண்ணா. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு. இப்பவும் நமக்கு நேரம் இருக்கு, நம்ம போய் சாமியார பாப்போம். என் கூட வா, அப்பதான் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, சரியா? ஒருவேளை நீங்க சொன்னது உண்மையா மட்டும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என் கையாலேயே என் மனைவியை நான் கொன்னுடுவேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒருவேளை நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிடுங்க. என்ன புரிஞ்சுதா? சரி, வா என் கூட. சாமி, இவன் தான் லோகேஷ். இங்க பாருப்பா, பிசாசா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணாது. அதுங்களோட குறிக்கோள் மட்டும் நிறைவேறினா போதும். அதுக்கப்புறம் அதுங்க ஒன்னு கொல்ல கூட தயங்காது. சாமி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட பொண்டாட்டி பிசாசா? அப்புறம் எப்படி ஒரு பிசாசு மனுஷங்களோட குடும்பம் நடத்த முடியும்? இதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நடக்கும். பிசாசா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா நடத்துங்க. அதுல இருந்து யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதுங்க ஆசைய நிறைவேற்றுற வரைக்கும் அடங்காதுங்க. இங்க பாரு, நீ நம்புவ, நிச்சயமா நம்புவ. என்னைக்கு நீ இத கண்ணால பாக்குறியோ அப்ப நம்புவ. அது வரைக்கும் நான் சொல்றத நீ ஏத்துக்க மாட்ட. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பிசாசு என்னெல்லாம் பண்ணணும் உனக்கு தெரியாது. ஒருவேளை அவ உண்மையாவே பிசாசுனா இப்ப வரைக்கும் ஏன் அவ என்ன கொலை பண்ணல? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நினைச்சா யார வேணா பிசாசு ஆக்கிடுவீங்க. உங்களால அது முடியும். ஜெய் சிவசம்போ. இங்க பாரு, யாராவது ஒருத்த திடீர்னு அகால மரணம் அடைஞ்சா அவங்க உடலை இதுங்க கைப்பற்றி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த துஷ்ட ஆத்மாக்கள் சுலபமா அவங்க உடம்புக்குள்ள போயிடுங்க. அப்புறம் அந்த உடலை வீடாக்கி தனக்கு சாதகமா இந்த பிசாசுங்க பயன்படுத்திக்கும். இங்க பாரு, நீ யார இவ்வளவு நாள் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ
அவ ஒரு பிசாசு. நான் சொல்றது உண்மை. அவ ரொம்ப பயங்கரமான பிசாசு. நான் சொல்றத இப்பவும் நீ ஏத்துக்க தயாரா இல்ல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அகால மரணம் அடைஞ்ச ஒருத்தருடைய உடல்ல இருந்து ஆத்மா வெளியேறின பிறகு இன்னொரு துஷ்ட ஆத்மா அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. நீ இப்ப அது கூட தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா நீ அதோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது உன்னை எதுவும் பண்ணாம உன் கூடவே இருக்கும். ஆனா என்னைக்கு உன்னால அதோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாம போகுதோ அன்னைக்கு நீ கூட அதுகிட்ட இருந்து தப்ப முடியாது. ஆனா சாமி, அது வந்து உனக்கு இப்பவும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை இல்லையா? நல்லா கேளு. நாளைக்கு வரப்போறது கிருஷ்ணபட்ச திதி. ராத்திரி முழுக்க நீ முழிச்சே இருக்கணும். அப்ப நீயே உன் கண்ணால உன் மனைவியோட சுயரூபத்தை பாப்ப. நிஜமாவே நீ நிஜத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு ராத்திரி தூங்காம இரு. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாத. அப்பதான் அவ தன் சுயரூபத்துக்கு வருவா. ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். கண்டிப்பா நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆனா சாமி, எனக்கு ஒரு விஷயம்தான் இன்னுமே புரியல. இந்த பிசாசு எல்லாரையும் விட்டுட்டு என்ன எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப கேளு. அந்த பொண்ணு எந்த பொண்ணோட உடலை தனதாக்கிக்கிட்டாலோ அந்த பொண்ணு இருக்காளே, அவளுக்கும் உனக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருந்தாகணும். அந்த உண்மை என்னன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா நாம இந்த உண்மையை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். கடவுள் மேல நம்பிக்கை வை, எல்லாம் நல்லதே நடக்கும். ஜெய் சிவசம்போ. இங்க பாரு, நீ இங்கே இரு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா? டாடா.
லோகேஷ், லோகேஷ் என்னாச்சுப்பா? என்னாச்சு உனக்கு? லோகேஷ் எந்திரிப்பா, என்னாச்சு உனக்கு? மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. சாமியாருங்கிற பேர்ல நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ உயிரோட இருக்க தகுதியானவனே இல்ல. நீ என்னோட கடுந்தவத்தை நாசம் பண்ணிட்ட. இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. உனக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. என்னோட பிசாசு உன் குழந்தைய விடாது. அதோட வாழ்க்கைய கண்டிப்பா அழிச்சிடும். நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த பிசாசு அவனை விடாது. எந்த காலத்திலையும் விடாது. கண்டிப்பா அந்த பிசாசு அவனை அழிச்சிடும். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா என்ன? இல்ல, நான் உன்னை சும்மா தான் பார்த்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். நீ பாட்டுக்கு என் கூட கிளம்பி வந்துட்டியே, நம்ம கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். உன்னுடைய மாமா ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரல? அவர் எதை பத்தி கவலைப்படலையா? நீ எங்க இருக்க, யார் கூட வாழற, உயிரோட இருக்கியா செத்தியான கவலைப்படலையா? பேசாம நாம ஒரு தடவை உங்க மாமாவை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? வேண்டாம், எனக்கு வர இஷ்டம் இல்ல. அது சரி, இன்னைக்கு நீங்க எதுக்கு மாமாவை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கனே, அவன் என்னோட மாமா இல்ல, ஒரு கொடுமைக்காரன். நீ நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நான் சும்மா தானே கேட்டேன். உனக்கே தெரியும்ல நம்ம கிராமத்துல எல்லாரும் எப்படி சாகுறாங்கன்னு. போலீஸ்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ மிருகம் அடிச்சு போட்டுருச்சான். உனக்கு என்ன தோணுது? இது மிருகத்தோட வேலையா, இல்லைன்னா பூதம், பேய், பிசாசு ஏதாவது அடிச்சிருக்குமா? இது கண்டிப்பா மனுஷங்களோட வேலைதான். ஆனா எல்லாரும் தேவையில்லாம பேய் பூதம்னு கதை கட்டுறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாம மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப படுத்து தூங்குங்க. இங்க பாரு, அன்னைக்கு கிராமத்துல பூஜை நடந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க. நீ அங்க வரவும் இல்ல, அப்புறம் பூஜையும் பண்ணல. ஏ? எனக்கும் கடவுளுக்கும் ஒத்தே வராது, அதனாலதான் நான் வரல. ஏ? இங்க பாருங்க, இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுத்து தூங்குங்க. காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்க வேண்டாமா? இல்ல, இன்னைக்கு நாம தூங்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உன் கூட முழிச்சேதான் இருக்க போறேன். ராத்திரி முழுக்க. உண்மையதான் சொல்றேன். ராத்திரி முழுக்க முழிச்சிருக்க போறேன். ராத்திரி முழுக்க முழிச்சிருக்க ஆசைப்படுறேன்.
நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் செல்லம். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன விடுங்க. நான் உன்னை விட மாட்டேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். என்ன விடுங்க. நான் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன தடுக்காதேன்னு. சொன்னா இல்லையா? ஜெய் சிவசம்போ. உன்னை கொல்ல போற. ஓம் க்ளீம் ஜெய் சிவசம்போ. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம். ஓம் சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. மகாகாளாய துஷ்டகாளாய நமக. ஓம் காலபைரவாய நமக. ஓம் மகாதேவாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் கைம் பட். ஓம் மகாதேவாய ஸ்வாஹா. ஓம் காலபைரவாய நமக. ஓம் மகாதேவாய நமக. போயிடு. ஒழுங்கா இந்த உலகத்தை விட்டு போயிடு. இந்த கிராமத்துக்காரங்க உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணாங்க? போயிடு. இந்த உலகத்தை விட்டே போயிடு. சொல்றத கேளு. இந்த உலகத்தை விட்டே போயிடு. இந்த பிசாசு கிட்ட இருந்து நான் உனக்கு முக்தியை கொடுக்க போறேன். போயிடு. இந்த உலகத்தை விட்டே போயிடு. இத பாரு. இந்த பிசாசை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும். இத பிடி. அவளை எரிச்சிரு. அவளுக்கு முக்தியை கொடு. என்ன விட்டுடு. சொன்னா கேளு. அவளுக்கு நெருப்ப வை. அவளுக்கு முக்தியை கொடு. இந்த பிசாசை எரிச்சு சாம்பலாக்கிடு. இவளை எரிச்சு தீய சக்திக்கு ஒரு முடிவு கட்டு. விட்டுடுன்னு சொன்னேன். ஓம் க்ளீம் ஜெய் சிவசம்போ. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம். ஓம் சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. ஓம் க்ளீம் ஜெய் சிவசம்போ. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம். ஓம் சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இல்ல வேண்டாம். என்ன விட்டு. எனக்கு அழிவே கிடையாது. யாராலையும் என்ன கொல்ல முடியாது. உன்னோட சேர்த்து நான் மொத்த கிராமத்தையும் அழிச்சிடுவேன். ஓம் க்ளீம் ஜெய் சிவசம்போ. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம். ஓம் சம்போ எந்த காரணத்தை கொண்டு உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். உன்னோட சேர்த்து மொத்த கிராமத்தையும் அழிச்சிடுவேன். ஜெய் சிவசம்போ. ஓம் சாமுண்டாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம். ஓம் சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. இங்க பாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையை நான் உன்கிட்ட மறைக்காம சொல்லிட்டேன். அப்படி சொல்லாம மறைச்சிருந்தா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். இன்னொரு விஷயம் லோகேஷ், இந்த பிசாசுங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான். அதுங்களோட வாரிசை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான். பார்த்து மெதுவா. என்னாச்சு? இப்படி உட்கார. என்னாச்சு உனக்கு? அட, இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். என்ன இந்த மாதிரி நேரத்துலயா? என்ன நடக்கும் எனக்கு புரியல. நீங்க சரியான டியூப்லைட். நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன? உண்மையாவா? நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ கவனமா இரு. அப்புறம் என் குழந்தையும் பார்த்துக்கோ. சரியா? நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். லோகேஷ், நான் சொன்னல உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு.